ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் செபி ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 17 பிப்ரவரி தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மத்திய மாநில உறவுகள் முதல் வருடம் உயர்நிலை குழு அறிக்கை. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் மெயின் சிலபஸ் பேப்பர் 3 பாலிட்டியில் சென்டர் ஸ்டேட் ரிலேஷனில் வந்து கவர் ஆகும். ஸோ 1983 ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா மத்திய மாநில உறவுகள், அதே லெஜிஸ்லேட்டிவ், ஃபினான்ஷியல், இந்த பவர்ஸ்ல எல்லாம் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறத பரிந்துரைப்பதற்காக பார்த்தீங்க அப்படின்னா 1983 சர்க்காரியா கமிஷன் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 247 ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து முன் வச்சிருப்பாங்க. அதில் வந்து ஒரு 180 ரெக்கமெண்டேஷன்ஸு இது பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் லெவலில் தான் இந்த சர்க்காரியா கமிஷன் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ 180 ரெக்கமெண்டேஷன் வந்து அக்செப்ட் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இன்டர் ஸ்டேட் கவுன்சில், அதே மாதிரி இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸை இன்னும் பலப்படுத்தணும், பிரசிடென்ஷியல் ரூலை வந்து ரொம்ப ஸ்பேர்ஸாக தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய ரெக்கமெண்டேஷன் சொல்லியிருப்பாங்க. அதை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் லெவலில் 2007 வந்து பூஞ்சி கமிஷன் வந்து போட்டிருப்பாங்க. இதுலேயும் அதனுடைய ஹெட் பார்த்தீங்க அப்படின்னா மதன் மோகன் பூஞ்சி அவர் தான் இருந்திருப்பார் சேர்மேனா. இது தவிர 4 மெம்பர்ஸ் இருந்திருப்பாங்க. இவங்களும் சில ரெக்கமெண்டேஷன்ஸை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா முன் வச்சிருப்பாங்க. இந்த 2 கமிஷனுமே நேஷ்னல் லெவலில் போடப்பட்ட, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல போடப்பட்ட கமிஷன்ஸ். ஸோ இது தவிர பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு அரசு தனியாக வந்து கமிஷன்ஸ் போட்டிருப்பாங்க. என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது 1969 ராஜமன்னார் கமிட்டி வந்து போட்டிருப்பாங்க. அது தவிர இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாவதாக சுப்ரீம் கோர்ட் ரிட்டையர்டு ஜட்ஜு குரியன் ஜோசப் அவருடைய தலைமையின் கீழே பார்த்தீங்கன்னா 2015 ஆண்டு ஏப்ரல் 15 வந்து ஒரு குழுவை வந்து அமைச்சிருப்பாங்க இந்த மத்திய மாநில உறவுகள் குறித்து ஆராய்வதற்காக, அதாவது கூட்டாட்சி முறைக்கு ஏற்பட்டுள்ள சவால்கள் குறித்து ஆராய்றதுக்காக. இதுல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா குரியன் ஜோசப் அவர்கள் வந்து சேர்மேனும், இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் அசோக் வர்தன் ஷெட்டி வந்து ஒரு மெம்பரா, அதே மாதிரி தமிழ்நாடு திட்டக்குழுவின் முன்னாள் துணைத் தலைவர் நாகநாதன் அவர்களும் இதில் மெம்பராக இருக்காங்க. ஸோ இவங்களுடைய ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழக முதலமைச்சரிடம் வந்து இவங்க வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் இப்போ நியூஸில் வந்து போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நடிகை எம்.என். ராஜம், இயக்குனர் எஸ்பி முத்துராமனுக்கு சிறப்பு விருது. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் மெயின் சிலபஸ் பேப்பர் 2 ஹானர்ஸில் வந்து கவர் ஆகும். தமிழ் திரையுலகில் சிறந்து விளங்கும் வாழ்நாள் சாதனையாளர்களை போற்றி பாராட்டக்கூடிய அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா வருடந்தோறும் கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது வந்து வழங்கப்படுகிறது. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10 லட்சம் மற்றும் நினைவு பரிசு வந்து வழங்கப்படுகிறது. இதுக்கு 2024 ஆண்டுக்கான இந்த விருது பார்த்தீங்க அப்படின்னா எம்.என். ராஜம் அவர்களுக்கும், 2025 ஆண்டுக்கான அந்த விருது வந்து எஸ்பி முத்துராமன் அவர்களுக்கும் வந்து வழங்கப்பட்டுள்ளது. அடுத்ததை பார்த்தீங்க அப்படின்னா ஓம் பிர்லாவுக்கு எதிரான தீர்மான நோட்டீஸ், முடிவெடுப்பது யார்? ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் மெயின் சிலபஸ் பேப்பர் 3 பாலிட்டியில் ஸ்பீக்கரில் வந்து கவர் ஆகும். ஸோ நம்மளுடைய ஸ்பீக்கர் ஓம் பிர்லாவுக்கு எதிராக பார்த்தீங்க அப்படின்னா எதிர்கட்சியினர் வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதற்கான ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 14 days நோட்டீஸ் வந்து முன்னாடி ஸ்பீக்கரை கொடுக்கணும். 14 days தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா எஃபெக்டிவ் மெஜாரிட்டியில் லோக்சபாவில் வந்து ரெசல்யூஷன் பாஸ் பண்ணால் போதும். ஸோ இந்த டைமில் ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கரை எலெக்ஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஆர்டிகிள் பார்த்தீங்கன்னா 93, ரிமூவலை பற்றி பேசக்கூடிய ஆர்டிகிள் வந்து ஆர்டிகிள் 94. ஸோ இந்த ரெசல்யூஷன் வந்து ஆன்கோயிங்கில் இருக்கும்போது ஸ்பீக்கர் என்ன பண்ண முடியாதுன்னா அவையை நடத்த முடியாது. ஸோ அதை மென்ஷன் பண்ணக்கூடிய ஆர்டிகிள் பார்த்தீங்கன்னா 96th ஆர்டிகிள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 16th லோக்சபா இருந்தது வரைக்கும் 2014-19 நமக்கு வந்து டெபுட்டி ஸ்பீக்கர் வந்து இருந்திருப்பாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டெபுட்டி ஸ்பீக்கர் இல்லை. ஸோ டெபுட்டி ஸ்பீக்கர் வந்து இல்லாத பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பேனல் ஆஃப் சேர்மன்ஸ் தான் ஸ்பீக்கருடைய ஆப்சன்ஸில் வந்து அந்த அவையை வந்து வழிநடத்துவாங்க. ஸோ ஆர்டிகிள் 93 வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கரை வந்து தேர்ந்தெடுக்க வேண்டும், விரைவாக தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் அதனுடைய காலம் வந்து எதுவுமே குறிப்பிடப்படவில்லை. ஸோ இப்போ எதிர்கட்சிகள் எல்லாம் என்ன முடிவெடுத்திருக்காங்க அப்படின்னா இன்னும் இந்த கான்ஸ்டியூஷனில் வந்து சேஞ்சஸ் வந்து கொண்டு வரணும். ஸோ அதற்கான காலத்தை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பாராளுமன்றம் முடிவு பண்ண வேண்டும் அப்படின்னு இந்த அறிக்கையில வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உற்பத்தி துறை வேலை வாய்ப்பில் தமிழகம் முதலிடம், பொருளாதார ஆய்வறிக்கையில் தகவல். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் மெயின் சிலபஸ் பேப்பர் 4 இந்தியன் எக்கனாமியில் தமிழ்நாடு எக்கனாமியில் வந்து கவர் ஆகும். ஸோ நம்மளுடைய ஸ்டேட் பிளானிங் கமிஷன் பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக் சர்வே வந்து வெளியிட்டிருக்காங்க.
அதுல பாத்தீங்க அப்படின்னா 2025 2026ல தமிழ்நாட்டினுடைய அந்த பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஆய்வுல வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்தியா லெவல்ல எடுத்தோம் அப்படின்னா பொருளாதார வளர்ச்சி 7.4% இருக்கு. ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல போன நிதியாண்டுல அதாவது 2024-25ல 11.2 இருந்திருக்கும். ஸோ அதே மாதிரி இரட்டை இலக்க வளர்ச்சி வந்து இந்த வருடமும் இருக்கும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா செகண்டரி செக்டாரில் ப்ரொடக்ஷன் செக்டாரில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய அந்த கான்ட்ரிபியூஷன் வந்து 15% இருக்கு அப்படின்னு ஆய்வுகள் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதை கம்பேர் பண்ணும்போது மகாராஷ்டிரா, குஜராத்தை கம்பேர் பண்ணும்போது நம்மளுடைய ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக இருக்கு. அதே மாதிரி நாட்டினுடைய உற்பத்தி துறையினுடைய வளர்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா 4.5% இருக்கு. அதுவே தமிழ்நாட்டினுடைய உற்பத்தி பார்த்தீங்க அப்படின்னா 3 மடங்காக அதிகரித்து 14.7% இருக்கு அப்படின்னு அறிக்கையில சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எக்ஸ்போர்ட்ல பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய பங்கு 45% இருக்கு அப்படின்னு இந்த எக்கனாமிக் சர்வேல வந்து குறிப்பிட்டிருக்காங்க.